ஈரோடு ஆறுமுகம் ஜோதிடர் சோதிட பிரசனம் அகத்தியர் வழியில் மகாரிஷி வழங்கிய ஜோதிடர் ஆறுமுகத்தில் மீனராசிக்காக வாசிக்கிறேன். நேற்று மீனராசி வாசித்தது செல் சரியாக வேலை செய்யாதனால் உங்களுக்கு நன்றாக பயிர் தெரியவில்லை என்று நண்பர்கள் ஒருவர் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னார். ஆகையால் இன்று காலை உங்களுக்கு மீனராசிக்காக நன்றாக வாசிக்கிறேன், கேளுங்கள். மீனராசி நண்பர்களே, உங்களுக்கு இந்த வருஷம் நன்றாக உள்ளது, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மீனராசிக்காரர்கள் திடீர் என்று திருமணத்தை நீங்கள் நடத்த போகிறீர்கள். திருமண தடை உங்கள் ஜாதகத்தில் இருப்பவர்கள், உங்கள் குழந்தைகள், பெரியவர்கள், பிள்ளைகள் திருமண தடையால் நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்களே இல்லை, உலகத்தில் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட மீனராசி உள்ளவர்கள் மிகவும் சிரமப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய சிரமத்துக்கு ஒரு முடிவு கட்டுவத்தான் இந்த விசுவாசான் உங்களுக்கு பிறந்திருக்கிறது. நான் சோழி 108 சோழியை போட்டு பார்த்து 108 சோழியில் விளக்கத்தை கேட்டு இன்று உங்களுக்கு நான் பதில் சொல்லுகிறேன், நல்லாக கேளுங்கள். மீனராசியில் பிறந்தவர் அனைவருக்கும் இந்த ஆண்டு இறுதிக்குள் அனைவருக்கும் திருமணம் ஆகியே தீரும். இது 100க்கு 100 உண்மை. இந்த ஜோதிடத்தின் இந்த சோழி சோதிடத்தின் நம்பிக்கையை நான் சொல்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது ஒருத்தர் திருமணம் ஆகவில்லை என்று எனக்கு சொன்னால் நான் இந்த ஜோதிடத்தை விட்டு விடுவேன். அந்த அளவுக்கு நான் சோழியை ஆராய்ந்து பார்த்திருக்கிறேன். அன்பர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் என்றால் என்னிடத்தில் என்னுடைய ஃபோன் நம்பரை அனுப்பிச்சிருக்கிறேன், என்னுடைய விழுப்புரத்தை அனுப்பிச்சிருக்கிறேன். நீங்கள் நன்றாக என்னை கான்டாக்ட் பண்ணி என்னை சந்தித்து இதுக்கு உண்டான பலன் நீங்கள் தெரிந்து கொண்டலாம். நான் மந்திரம் செய்வதோ இந்தனம் கட்டுவதோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் சோழி போட்டு பார்த்து இப்படி செய்யுங்கள் அப்படி செய்யுங்கள் என்று தான் சொல்லுவேன். அதாவது திருமண தடையில் உள்ளவர்கள் மட்டும் தொழில் நன்றாக நடக்கும். விரை செலவு இருக்கத்தான் செய்யும். விரை செலவு, வீடு கட்டினால் விரை செலவு தான், திருமணம் நடந்தால் விரை செலவு தான். நம்மளுடைய ராசியை, மீனராசியை பரிகார ராசி என்று பஞ்சாங்கத்தில் எழுதியிருக்கிறார்கள். பரிகார ராசியே கிடையாது. பரிகாரம் என்றால் என்ன? பரிகாரம் பண்ணால் நடந்துருமா? போய் அங்கே போய் பரிகாரம் கும்பகோணத்தில் பண்ணது 7 இருக்கிற சபை 8க்கு வந்துடுமா? 12 இருக்கிற சபை 4க்கு வந்துடுமா? அதில் எதுவும் வராது. நம்ம நெவடு நம்ம கூட தான் இருக்கும். இதை நம்பாதீங்க. நம்புறது உங்களுடைய விஷயம். ஆனால் மீனராசி உள்ள நண்பர்கள் அனைவரும் இந்த ஆண்டு சொந்தமாக வீடு வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும், வீடு மாற்றும் சூழ்நிலை வரும், பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்ய வேண்டியது வரும், நகனப்பு வாங்க வேண்டி வரும். அனைத்து விசேஷங்களும் இந்த மீனராசி இந்த ஆண்டு கண்டிப்பாக நடந்தே தீரும் என்று உங்களால் இந்த சோழி பர்சன் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். வணக்கம்.